சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் 9ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான் உள்ளிட்ட 9 நாடுகள் கலந்து கொள்ள உள்ள இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள், பாதுகாப்புகள் குறித்து செய்தியாளர் எழில் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்னும் 2 தினங்களில், அதாவது 9, 10 ஆகிய 2 தினங்கள் சென்னை ட்ரேட் சென்டரில் அதற்கான மாநாடு நடைபெற இருக்கிறது. சர்வதேச அளவில் இருந்து சுமார் 3000க்கும் அதிகமான சர்வதேச முதலீட்டாளர்கள் சென்னைக்கு வர இருக்கிறார்கள். அதற்கான பாதுகாப்பு பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முதலீட்டாளர்கள் வந்த பிறகு தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்காக சுமார் 1 லட்சம் கோடிக்கு அதிகமாக தொழில் தொடங்குவதற்கான முதலீடு தமிழகத்தில் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலீட்டாளர்களை கவருவதற்காக தமிழக அரசு பல்வேறு பிரத்யேக நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தை அழகுபடுத்துவது, அது மட்டுமல்ல அடையாறில் இந்த வாட்டர் ஸ்கிரீன் என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஸ்கிரீனை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழகத்தினுடைய கலை கலாச்சாரங்களை அவர்களுக்கு காண்பிக்கும் வகையில் ஒரு பிரத்யேக நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கும் என தற்போது தகவல்கள் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்னை விமான நிலையத்தில் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில், அவர்களுக்கு உணர்த்தும் வகையில் பிரம்மாண்டமான கலை சிற்பங்களும் விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது. இன்னும் 2 தினங்களில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிற இந்த நிலைமையில் இந்த ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் இருக்கிற இந்த வர்த்தக மையத்தில் தற்போது போலீசார் அதிதீவிர பணியில் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாஸ் உள்ளவர்கள், அதாவது அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, உள்ளே அந்த மாநாடு நடைபெறுவதற்கான பிரம்மாண்ட அரங்குகளை அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்களில் இந்த மாநாடு நடைபெறும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில், அதாவது குறிப்பாக சென்னையில் இருக்கிற 5 நட்சத்திர ஹோட்டல்கள் அனைத்தும் தற்பொழுதே புக்கிங் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. இன்னும் 2 தினங்களில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிற நிலைமையில் தற்பொழுது சென்னை மாநகரம் முழுக்க காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது என்றே சொல்லலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் எழிலரசன்.